ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். இது வந்து ஒரு 4 மந்த்ஸாக உலக ரீதியாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு விதமான மன நெருடல் எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்ற போது ஸோ இந்த மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? சர்ப்ரைஸ் வச்சிருக்க மாதிரி. இந்த மாதம் இவங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியும் இவங்களுடைய பெரிய ஃப்யூச்சருக்கான பிரதிபலிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த மாதம் அவங்க ரொம்ப நம்ம எடுத்த வரைக்கும் கார்ட்ஸ் பார்த்தா இவங்களுக்கு பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. எல்லாமே பாசிட்டிவான கார்டு தான். எதுவும் வந்து ஒரு பேலன்ஸ்டான கார்டும் இல்லை, நெகட்டிவான கார்டும் இல்லை, பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ இந்த பாசிட்டிவ் இதெல்லாம் நடக்கும். இப்போது பார்க்கக்கூடியவங்க பெண்ணாக இருக்கிறாங்கன்னா இந்த குழந்தை ரீதியான விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ அதுக்கு உண்மையாக என்ன அதில் வந்து குறைபாடு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஏன் வழி தனி வழி அப்படின்னு அவங்க போகிற மாதிரி இருக்கும். யாரோடைய கண்ட்ரோல்லையும் இருக்கிறாங்க. இவங்க எது செஞ்சாலும் மற்றவங்க அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணாதான் இவங்க அதை செய்யவே முடியும், அப்ரூவ் பண்ணணும், அப்படிலாம் இருந்த காலம் போயிட்டு மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா செலவு ஒரு பக்கம் வருதுன்னா வரவும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா செலவும் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது 2 விஷயங்களும் போத் நெகட்டிவ் பாசிட்டிவ். மீன ராசிக்கு இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். எனக்கு வந்து நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஏப்ரல் மாதம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லுகின்ற பாசிட்டிவ் மெசேஜ் ஏப்ரல் மாதத்துக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் சிஸ்டர். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். மேம் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டாரோ ரீடிங் மூலம் பார்த்துடலாமா மேம்? பொதுவாக ஒரு பொது பலனா இந்த ஏப்ரல் மாதம் இந்த உலகத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் முக்கியமான சில விஷயங்கள் நடக்குது. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதா இருக்கட்டும், அரசியல் களத்தில் இருக்க தேர்தலாக இருக்கட்டும், ஜென்ரலாக இந்த ஏப்ரல் மாதம் உலக அளவில் எப்படி இருக்கு மேம்? உலக அளவில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் அரியணை ஏறுறாங்க, மற்றவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆகுது. எப்படின்னு சொல்லுங்க. மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க, அது உண்மைதான். இந்த ஒன்றிணைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கிலீஷில் ஒரு கோர்வேர்டு அது ஒன்று இருக்குது. சரி, நான் இப்போதைக்கு சொல்கிறேன். ஒன்றிணைதல் எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் இல்லை ஒரு மனஸ்தாபத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸோடு நம்ம ஜாயின் பண்ணும் போது எவ்வளோ ஒரு குதூகலமாக இருப்போம். இல்லை ஏதோ ஒரு செலப்ரேஷன், இல்லை ஒரு விஷயத்த நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம், அந்த ஒரு உற்சாகத்தோட ஒரு சூழல் இருக்குது, உலகளாவிய சூழல் இருக்குது. இது வந்து ஒரு 4 மந்த்ஸாக உலக ரீதியாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு விதமான மன நெருடல் எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்ற போது ஸோ இந்த மாதம் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டான டிசிஷனோ இல்லை ஒரு நிலைத்தன்மையோ ஒரு மையத்தில் வந்து உருவாகும். உலகத்தினுடைய ஒரு மைய புள்ளியான இடத்துல உருவாகி அதன் மூலயமா எல்லாரும் ஒன்றிணைவாங்க, எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது இங்கே தெரியுது. கண்டிப்பாக மேம். மேம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க மாதிரி மிடில் ஒரு கார்டு வச்சுருக்கீங்களே. அந்த கார்டு பார்த்தீங்களா, ஃபுல் வந்து பிளாங்காக இருக்குது. ஆனால் பிளாங்காக இருக்கிறதுலே ஒயிட்டாக இருக்குது. ஸோ ஒரு வெள்ளைத்தாள் மாதிரி, புதிய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெள்ளைத்தாள். அப்போ வாழ்க்கையை வந்து அந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஏன் அங்கே வந்து பிளாக்கோ இல்லை வேறு அதர் கலர்ஸோ வரல? அண்ட் இன்னொன்று ஒயிட்ன்றது ஒரு சமாதானத்துக்கான அறிகுறி. அப்போ இந்த சமாதானம் எதில் கிடைக்கும்னா
தொழில் ரீதியான, வேலை ரீதியான, இல்ல இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பெருசா இலக்கு அடைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா, சமாதான போக்கு வந்து நிலவும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஏப்ரல்ல இருந்து அவங்க ஒரு புதிய விதிய எழுதப் போறாங்க. அதுக்கு ஒரு பிளெயின் பிளாங்க் பேப்பர் மாதிரி அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு சில சூழல் அப்படி அமைய இருக்கு. அதுல இவங்க என்ன முடிவுகள், இவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்குறாங்களோ, அத பேஸ் பண்ணி இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு வந்து நகரும் அப்படின்னு இருக்கு. அண்ட் ஃபினான்ஷியல் ரீதியா அவங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு வருமானம் வந்து ஏற்படும். இது ஏன்னா அவங்களுடைய கடின உழைப்புக்கான அந்த தகுந்த கூலியா தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால நிச்சயமா அவங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் இருக்குன்றத இந்த மாதம் அவங்க தெரிஞ்சுக்கலாம். இது கண்கூடா அவங்க பார்ப்பாங்க. சில பேர் அத அனுபவிப்பாங்க. அப்படியான ஒரு மந்த்தா இது இருக்க போகுது. கண்டிப்பா மேம். ஒரு வெள்ளை தாள் மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் சூப்பராவுமே உங்களுக்கு இந்த மாசம் இருக்க போகுதுங்கிறத சொல்லிட்டீங்க. மேம் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ ரிஷப ராசிக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு மனதுல இருந்த கலக்கங்கள் அதெல்லாம் வந்து தெளிவடையும் அப்படின்னு சொல்லலாம். குழப்பங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூனிவர்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த உருவாக்கி கொடுக்கும். நீ கலக்கமா இருக்கியா? உன்னை தெளிய வைக்கிறேன். உனக்கு ஒரு குழப்பம் இருக்கா? அதற்கான அத வந்து சரி செய்யறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறேன். இப்படியான விஷயங்கள் அவங்களுக்கு யூனிவர்ஸ் நிச்சயமா கொடுக்கும். அவங்க கும்பிடுற கடவுளும் கூட அதற்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அது தொழில் ரீதியா இருக்கட்டும், வேலை ரீதியா இருக்கட்டும், இல்ல நிறைய பேருக்கு ஒரு எனக்கான ஒரு கோல்ஸ் இருக்கு, ஒரு பேஷன் இருக்கு. அத சார்ந்த ஒரு வாய்ப்பா இருக்கட்டும். ஏதோ ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு சாலிடான வாய்ப்பு நிச்சயமா இந்த மாதம் வந்து கிடைக்கும். இந்த மாதம் இவங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியும் இவங்களுடைய பெரிய ஃபியூச்சருக்கான பிரதிபலிப்பா இருக்க போகுது. ஸோ அப்ப இந்த மாதம் அவங்க ரொம்ப தெளிவான ஆக்ஷன்ஸ வந்து மேற்கொண்டாங்கன்னா, ஃபியூச்சர பத்தி பயப்படவே வேண்டாம். இவங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத இந்த மாதம் அவங்களுக்கு வந்து சொல்ல இருக்கு. கண்டிப்பா மேம். ஆக்சுவலி இந்த கார்டு பார்க்கும்பொழுது ஒரு கார்டுல வந்து 2 கார்டு வந்து அனிமல்ஸை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த கார்டு சொல்ற விஷயம்னா அது என்ன மேம்? ஸோ நம்மளுக்கு வந்து எப்பவுமே அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு அனிமல்ஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஒரு தன்மை இருக்கு. ஸோ இதுல வரக்கூடிய அனிமல்ஸ் வந்து அனிமல்ஸ் குதிரை, ஓநாய். ஸோ ஓநாய்ன்றது வந்து எப்பவுமே நரித்தந்திரம் சொல்லுவோம். அந்த மாதிரியான தந்திரங்கள், அந்த மாதிரியான ஒரு சூட்சுமம் அதெல்லாம் என்னன்றது இவங்களுக்கு தெரிய வரும். ஆழ் மனசுல அந்த சூட்சுமத்தால கலங்கி போயிருப்பாங்க. அதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரும். இதுதான் அந்த சூட்சுமம் அப்படின்றது. இந்த குதிரைன்னு எப்பவுமே நம்மளுக்கு வந்துட்டாலே அந்த அளவுக்கு ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனா இருக்க போகுது. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் அமைய போகுது அப்படின்றது தான். ஸோ அப்போ அந்த ஃபியூச்சருக்கான விஷயங்கள் எங்கேயோ எப்போவோ இருக்கு ஃபியூச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை இங்கே தான் இருக்கு அப்படின்றது சீக்கிரமா அது வந்து நடக்க ஆரம்பிச்சு. கண்டிப்பா மேம். மேம் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசி என்ன மேம் இவங்களுக்கும் ஒரு வெள்ளைத்தாள் வந்திருக்கே. என்னன்னா அப்போ பார்க்குறவங்க எனக்கு இங்கே வந்து உடனே கனெக்ட் ஆனது மேஷ ராசி மிதுன லக்னம், இல்லை மிதுன ராசி மேஷ லக்னம், இப்படியான அந்த காம்போவில் இருக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இல்லை இன்னொன்று மேஷத்தினுடைய அந்த கனெக்டிவிட்டி மிதுனத்துக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதனால சமாதானமான போக்கு நம்ம அங்கே பார்த்தோம். அது வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. அப்போ மேஷத்துக்கும் மிதுனத்துக்கும் ரொம்ப வந்து கனெக்ட் ஆக போகுது. அப்போ மேஷ ராசியில் இருக்கிறவங்க மிதுன ராசிக்கிட்ட டீல் பண்ணலாம். சில முக்கியமான விஷயங்களா இருக்கலாம், நம்பலாம். மிதுன ராசியும் அவங்க கிட்ட சமாதானமாக போகிறது நல்லது. அப்போ மிதுன ராசி இங்கே பார்க்குறாங்கன்ற போது இந்த ராசிக்கிட்ட நீங்கள் சமாதானமாக போனீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடைச்சிருக்குன்னா அது அப்படியே வந்து மாறும். அவங்களுக்கு அப்படியே கான்டெக்ஸ்டாக மாறிடும். ஏன்னா இவங்களோட ஒரு கொலாபரேஷன் லீட் பண்ணும்போது உலகம் இவங்களை எப்படி பார்த்ததோ, அவங்களுடைய கம்யூனிட்டி சூழல் அவங்கள எப்படி மனிதர்கள் எப்படி அவங்கள ஜட்ஜ் பண்ணாங்களோ தப்பான விஷயங்கள்ல இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து தவிடு பொடி ஆயிட்டு ஒரு கரெக்டான டிசிஷனை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அவங்கள புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுவாங்க. இது வந்து மேஷ ராசியோட அவங்க கனெக்ட் ஆகும்போது இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். அண்ட் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயங்களும் காத்துட்டு இருக்கு. அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. நிச்சயமா மேம். மேம் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. மேம் அடுத்ததா இந்த ஏப்ரல் மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ கடக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம்.
எல்லா கார்டுல இருந்தும் ஒரு வெளிச்சம் தெரியுது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வெளிச்சம் காட்டுமா மேம்? ஸோ நம்ம எடுத்த வரைக்கும் கார்ட்ஸ் பார்த்தா இவங்களுக்கு பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. எல்லாமே பாசிட்டிவான கார்டு தான். எதுவும் வந்து ஒரு பேலன்ஸ்டான கார்டும் இல்ல, நெகட்டிவான கார்டும் இல்ல. பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவ் எதுலாம் நடக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஃபேமிலி. அவங்க ஃபேமிலிக்கு என்ன நீட்ஸோ, என்ன தேவைகள் இருக்கோ, அத வந்து அவங்க பூர்த்தி செய்வாங்க. அதற்கான வருமானம் இருக்கும். அதற்கான ஏதாவது ஒரு பண வருமானத்துக்கான சோர்சஸ் வந்து உருவாக்கும். ஸோ அப்போ ஃபேமிலியே சந்தோஷப்படுத்துவாங்க. அண்ட் தன்னைத்தானே சில பேர் ஃபேமிலிய தான் சந்தோஷப்படுத்துவாங்க. அவங்கள வருத்திப்பாங்க. ஆனா இந்த மாதம் இவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் ஃபேமிலிக்கு இதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ எனக்கான ஒரு விஷயத்த நான் பார்க்க போறேன். அது ஒரு தனியான ட்ராவலா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கட்டும், அந்த மாரி தன்னைத்தானே வந்து ஹேப்பியா ஆக்கிப்பாங்க. சந்தோஷமா வச்சுப்பாங்க. இது நடக்கும். இன்னொன்னு பேலன்ஸ்டா போக ஆரம்பிப்பாங்க இந்த மாதத்திலிருந்து. ஸோ அந்த பேலன்ஸால நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால, எல்லாமே இவங்க வந்து ஒரு ஒரு நெகட்டிவான இடத்துக்கு போயிட்டாலும் சரி, இவங்கள டவுன் பண்ணக்கூடிய விஷயங்கள் லைஃப்ல நடந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் இப்படி சமநிலையா போறது. அத வந்து இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி அதெல்லாம் இருக்குன்னா, இந்த மாதம் அத யூஸ் பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இந்த மாதம். நெகட்டிவா எத பத்தியும் யோசிக்காம, பாசிட்டிவா நெனச்சு பாசிட்டிவா செஞ்சாலே எல்லாமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். கண்டிப்பா மேம். மேம் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. மேம் அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நியூ ஜேர்னிய குடுக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது. முன் அனுபவம் இல்லாத, புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ற மாதிரி, இல்ல ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து உருவாகும். இந்த ரிஸ்கியான விஷயங்கள் எப்படி செய்வாங்கன்னா, நான் தனியா நின்னு போராடுறேன். எனக்கு வந்து யாருடைய உதவியும் வேண்டாம், துணையும் வேண்டாம். நானே என்னுடைய விஷயங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அவங்களுடைய அந்த இண்டிபெண்டன்ட்டுக்கான ஒரு விஷயத்த உருவாக்குவாங்க. நெறைய பேருக்கு இதுவே ஒரு ரிஸ்கியான விஷயமா இருக்கும். புதுசா இருக்கும். எப்பவுமே ஒரு 4 பேரோட சுத்திக்கிட்டு இருப்பேன். எது நடந்தாலும் வந்து என் கூட யாராவது இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சிட்டு இருந்தவங்க, பட் இந்த மாதத்துல இருந்து நான் தனியா என்னுடைய வாழ்க்கைய லீட் பண்றேன். என்னுடைய வேலைகள நான் பார்த்துக்கிறேன். அதுவே அவங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கக்கூடியதா அமையும். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு நெசசரி. அவங்க மைண்ட் ரீதியா ஒரு ட்ராப்ல இருக்கிறாங்க. ஒரு பய உணர்வோட இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் லைன்லயே நிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த விஷயங்கள் அவங்கள அந்த கம்ஃபர்ட் லைன்லேருந்து வெளிய கொண்டு வரப்போகுது. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தே தீரும் அவங்களோட லைஃப்ல. அதனால இந்த மாதம் அவங்க எத பத்தியும் யோசிக்காம தைரியமா அடுத்த மூவ் எடுத்து வச்சாங்கன்னா, கண்டிப்பா அதனால வாழ்க்கை வந்து ஒரு புதிய பயணத்த நோக்கி போக ஆரம்பிக்கும். கண்டிப்பா மேம். மேம் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசிக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். நம்மள சுத்தி எப்பவுமே ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கும். நம்மள சில பேர் முகத்துக்கு நேரா பேசுவாங்க. போக விட்டுட்டு பேசுவாங்க. ஆனா, கிரிட்டிசைஸ் பண்ற ஆளுங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு ரூமர்ஸ் கிரியேட் ஆகி போயிட்டே தான் இருக்கும். அது என்ன ரூமர்ஸ் போகுது? அதுலருந்து இவங்க எத வந்து திருத்திக்கணும்? யார்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும்? யார்கிட்ட கவனமா இருக்கணும்? இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் இன்னொன்னு இவங்க பண ரீதியா டீல் பண்ற விஷயங்கள்ல கூட ஒரு சில ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கும். இல்ல இவங்களுக்கும் ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆகும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண். அவங்க சார்ந்த ஏதோ ஒரு விஷயம், ஒரு கிளாரிட்டிக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்க்கக்கூடியவங்க பெண்ணா இருக்கிறாங்கன்னா, அ இந்த குழந்தை ரீதியான விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அதுக்கு உண்மையா என்ன அதுல வந்து குறைபாடு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறாங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கான சொல்யூஷன்ஸையும் தேட போறாங்க. அப்படியான ஒரு மாதமா இது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இவங்க வந்து ஏதாவது தான தர்மங்கள், தன்னால முடிஞ்ச தான தர்மங்கள் பண்றாங்கன்னா, அது கண்டிப்பா இவங்களுக்கு அந்த தக்க சமயத்துல கை கொடுக்கும். அதனால அத நிச்சயமா பண்ணணும் தான தர்மம். நிச்சயம் இதை பார்க்குறவங்க தானங்கள் இந்த மாதத்துல நம்ம பண்றது வந்து சிறப்புன்னு சொல்லி நினைச்சு பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மேம் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்கான கார்ட்ஸ். ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுதே மேம்.
பின்னாடி ரெண்டு கார்ட்லேயும் அந்த ஒளிவட்டம் சூரியன் பிரகாசமாக உதிக்கிற மாதிரியான ஒரு ஒளிவட்டம். ஆக்சுவலாக இவங்களுக்குமே எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் வருது. இந்த மாதம் பண ரீதியான பொருளாதார ரீதியான யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு கொலாபரேஷன் வேணும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான ஆஃபர் அவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சாலிடான ஆஃபர் வந்து கிடைக்கும். மன ரீதியாக இருந்த போராட்டங்கள், ஒரு உணர்வு ரீதியாக இருந்த ஒரு எப்படி சொல்கிறது, தயக்க நிலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு டவுனான விஷயங்கள், இமோஷ்னலி நான் டவுன் ஆகிட்டேன், இமோஷ்னலி நான் சிக் ஆகிட்டேன் அப்படின்லாம் இருந்திருப்பாங்க. அதுலேருந்துலாம் ஓவர் கம் பண்ணுவாங்க இந்த மாதம். அண்ட் இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க தாராளமாக பணம் பொருளாதாரம் சார்ந்து எந்த விஷயங்களை வேணால் மேற்கொள்ளலாம். இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அதுக்கு அட்வான்ஸ் பண்ணுறது, இல்லை வாகனங்கள் வாங்குறது. வாகனமே எதுக்குன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாராளமாக அவங்க வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்க இந்த மாதம் ஒரு பொறுப்பை எடுத்துக்கணும்னு இருக்குது. இது எடுக்கிறதுனால தான் அவங்களுடைய அடுத்த கட்டம் நகரப்போகுது அப்படின்னால கண்டிப்பாக அது மாதிரியான பொறுப்புகள்லாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மேம். மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ விருச்சிக ராசிக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஏன் வழி தனி வழி அப்படின்னு அவங்க போகிற மாதிரி இருக்கும். யாரோடைய கண்ட்ரோல்லையும் இருக்கிறாங்க. இவங்க எது செஞ்சாலும் மற்றவங்க அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணாதான் இவங்க அதை செய்யவே முடியும், அப்ரூவ் பண்ணணும். அப்படிலாம் இருந்த காலம் போயிட்டு எனக்கு என்ன தேவையோ என்ன பண்ணணும்னு தோணுதோ நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி வந்து போவாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கம்ப்ளீஷன் எதில் கிடைக்கும்னா பணம் ரீதியான பொருளாதாரம் ரீதியான விஷயங்களில் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். இந்த சொத்து தகராறுலாம் இருக்குது, என்னுடைய ஷேர் எனக்கு வந்து வரணும், நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராஃபிட் வரணும், ஒரு விஷயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அது அவுட்கம் கிடைக்கணும், இப்படி எதுவாக இருந்தாலும் அதுக்கான கம்ப்ளீஷன் இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கும். சில பேர் இந்த கம்ப்ளீஷன் நடந்ததுக்கு அப்புறமே இப்படியான ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. இப்போ நான் ஏதாவது வாங்கியே ஆகணும், நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி எதனா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படியான மாதமாக அது இருக்கும். கண்டிப்பாக மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு சூரிய உதயம் தென்படுகிறதே மேம். அந்த சூரிய உதயம் ஏன் அப்படின்னா, எப்போதான் என் வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்கும், இந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கு. அது எதிர்பார்ப்பாக மாறும் போது எப்போ எனக்கு விடிவு காலம் பிறக்கும் ஆண்டவா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வெற்றிக்கான மாதமாக நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு இருக்குது, ஏதோ ஒரு லாஸ் இருக்குது, தோல்விகள் இருக்குது. அந்த தோல்வியை, இழப்புகளை அதெல்லாம் வெற்றியாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு மாதம் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் அப்போது இவங்களும் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணாமல் பெண்டிங் இருக்கிற ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் முடிக்கணும். இன்றைக்கி ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அது இன்றைக்கே செய்யணும். ஸோ அது நாளைக்கு தள்ளி போடக்கூடாது. இந்த விஷயங்களை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, எப்படா எனக்கு விடிவு காலம் அப்படின்றது, இப்போ தான் உனக்கு விடிவு காலன்றது பிரபஞ்சம் அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும் தெளிவாக. அப்படி தான் அந்த மாதம் இருக்க போகுது. நிச்சயமா மேம். மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? மகர ராசிக்கான கார்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செலவு ஒரு பக்கம் வருதுன்னா வரவும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா செலவும் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது 2 விஷயங்களும் போத் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து டேலி ஆகக்கூடிய ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் 2த்தையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். 2 விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இல்லை நான் ஒரு பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னா, ஏன்னா அப்படி நின்றுட்டாங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியும் இருக்கும். நெகட்டிவ் அப்ரோச்சில் நம்ம வந்து போகக்கூடாது. பட் இருந்தாலும் ப்ரிகாஷனாக நம்ம சொல்கிறது நம்ம கடமை. அதனால் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மொத்தமாக அவங்கள மூழ்கடிக்க காத்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த வீடியோ பார்த்த நிமிடத்துலேருந்தே அவங்க நல்லது வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அடுத்து இந்த விஷயத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அப்போ பேலன்சிங்கான விஷயங்களை கையாளணும். அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கட்டும் அது வராது.
அது வந்தாலும் அப்படியே பனி போல் விலகிடும். ஸோ அதனால் ஒரு அலர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இவங்களுக்கு வருது. இவங்க இன்னொரு விஷயம் பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். இவங்க எப்போ துவண்டு போய் உக்காடுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் முழுவதும் 30 நாளும் துருன்னு இருந்தால், சுறுசுறுப்பாக இருந்தால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கஷ்டமும் ரொம்ப பெருசாக அவங்கள ஆட்கொள்ளாது அப்படின்னு. மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ கும்பராசிக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். மேம் ஆக்சுவலி இந்த கும்பராசியில் வந்து மஞ்சள் நிறம் வந்து கனெக்ட் ஆகுது. 3 கார்ட்லேயுமே வந்து அந்த மஞ்சள் நிறம் வருது. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது. இந்த கார்டு சொல்கிற விஷயம்னா அது என்னது? ஸோ மஞ்சள்னாலே நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறிக்கும், சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை குறிக்கும். ஏன்னா நடு மையம் வந்து நம்மளுக்கு சோலார் பிளெக்ஸஸ் தான். அந்த நடு மையம் எப்பவுமே சரியாக இருந்தால் மற்ற 2 விஷயங்களும் மற்ற எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மஞ்சள்ன்றது அதுதான். நம்ம ஒரு மனுஷனுக்கு எனர்ஜி ரொம்ப முக்கியம். அது வந்து நடு மையம் மாதிரி. அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து சன்லைட்டில் நிற்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்கிறது. ஏன்னா அந்த நாள் ஃபுல்லாக நடக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படியான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இந்த நடு மையம் கரெக்டாக இருக்கும் போது நம்மளால் அதை வந்து சரியாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த சூரியனுடைய எனர்ஜி, சூரிய பகவானுடைய எனர்ஜி இந்த மாதம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இவங்க என்னெல்லாம் செய்யணும், பெரிய காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமாக செய்யலாம். அதில் ப்ளஸ் இருக்கட்டும், மைனஸ் இருக்கட்டும், பட் அவங்க ஒரு நடுநிலையோடு இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதே மாதிரி சோலார் பிளெக்ஸஸ் மெடிடேஷன் கூட எடுக்கலாம், சக்கரா மெடிடேஷன் எடுக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய தைரியம், பலம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ இந்த மாதம் அவங்க கண்டிப்பாக போல்டான ஒரு டெசிஷன் எடுக்கணும், அதற்கான காரியத்தில் இறங்கணும். இதை இவங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இந்த எல்லோ எனர்ஜியை அவங்க ஆட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக மேம். மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. மேம் அடுத்ததாக நிறைவா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ மீன ராசிக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். எனக்கு வந்து நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான பண விஷயங்கள் நடக்கும். இல்லை ஒரு நியூ கார் எடுக்கலான்னு இருக்கேன், ஃபினான்ஷியல் ரீதியான போகலான்னு இருக்கேன், கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான ஆசைகள் என்னெல்லாம் அவங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் நிறைவேறும். அது வந்து ஒரு ஃபினான்ஷியலாவோ ஒரு லைக் இஎம்ஐயாவோ ஏதோ ஒன்று, ஆனால் நடக்கும். அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. அதுக்கான சூழல் இருக்கும். அண்ட் இவங்க பேசக்கூடிய பேச்சுகள் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப ஹானஸ்டியாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த தைரியமான நேர்மையான பேச்சுகள் வந்து இவங்களை ஒரு பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு போய் விடும். பெரிய மனிதர்களுடைய ஒரு நட்பு வட்டத்தில் இவங்க ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் எப்போவுமே ரொம்ப நேர்மையாக மனசில் பட்டதை வந்து பேசணும். முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு ராஜா மாதிரி முடிவு எடுக்கணும். எப்போவுமே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை கிளியர் பண்ணால் போதும்னு இல்லாமல் அது ஃப்யூச்சருக்கும் இந்த முடிவுகள் பிரதிபலிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் எடுக்கணும். தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிறது, ஸோ தனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறது, அதற்கான இனிஷியேஷன் எடுக்கிறது, இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு மாதமாக மாற ஆரம்பிக்கும் வாழ்க்கை. கண்டிப்பாக மேம். மேம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ஏப்ரல் அப்படிங்கிறதோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் பாசிட்டிவான பல விஷயங்களை இந்த மாதத்தில் நிகழ்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி மேம். நன்றி. இணையாளும் ஈசனே அண்ணாமலையே, யுகம் நான்கும் காண்கிறேன் உன்னால் உனையே. இணையாளும் ஈசனே அண்ணாமலையே, ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.